அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்களை மீண்டும் இணைக்க வேண்டும். கட்சியின் பொதுச் செயலாளர் பழனிசாமிக்கு 10 நாட்கள் கெடு விதித்தார் செங்கோட்டையன். கழகத்தை ஒன்றிணைக்கப்பட வேண்டும், வெளியே சென்றவர்களை இணைக்கப்பட வேண்டும், விரைந்து அதை செய்யப்பட வேண்டும். அப்படி செய்யவில்லை என்று சொன்னால் யார் இந்த மனதிலே இருக்கிறார்களோ ஒருங்கிணைந்து செயல்படுத்துவதற்கு நாங்கள் அனைவரும் தயாராக இருக்கிறோம். அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என்றே பல தலைவர்களும் விரும்புவதாக பெயர்களோடு பொதுவெளியில் அறிவித்த செங்கோட்டையன், அதிமுகவின் 6 மூத்த தலைவர்கள் பழனிசாமியிடம் பேசியும் பயனில்லை என குற்றச்சாட்டு. அண்ணன் நத்தம் விஸ்வநாதன், சகோதரர் SP வேலுமணி, சகோதரர் தங்கமணி, சகோதரர் அன்பழகன், சகோதரர் CV சண்முகம், நாங்கள் 6 பேரும் அவரை சந்தித்தோம். இந்த கருத்து பரிமாற்றங்கள் நடைபெற்றது. அந்த கருத்தை ஏற்றுக்கொள்கிற மனநிலையே அவர் இல்லை. ஒன்றிணைந்தால் தான் வெற்றி பெற முடியும் என செங்கோட்டையன் கூறியது சரிதான் என O பன்னீர்செல்வம் கருத்து. தனது உடலில் ஓடுவது அதிமுக ரத்தம் என்பதை செங்கோட்டையன் நிரூபித்துள்ளார் என VK சசிகலா பெருமிதம். அனைவரையும் ஒருங்கிணைக்க செங்கோட்டையன் முயற்சிப்பது வரவேற்கத்தக்கது. பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் கருத்து. நல்ல விஷயம், எல்லாரும் ஒன்னா சேருங்கிற சொல்றது நல்ல விஷயம் தான். என்ன பொறுத்தவரையில் எல்லாரும் ஒற்றுமையா இருந்தா இந்த திமுக ஆட்சியை நிச்சயமா அகற்ற முடியும். அதிமுக உட்கட்சி பிரச்சினைக்கு பாஜகவே காரணம். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை விமர்சனம். 4 வருடங்களா அந்த கழக குரல் வரல, இன்னைக்கு ஒரு குரல் ஒலிக்குது அப்படின்னா இதுல நிறைய அரசியல் இருக்குது. இது பின்னாடி பாஜகவும் இருக்குது. நாங்க ஆரம்பத்துல சொல்றோம், பாஜக உறவாடி கெடுக்கும் ஒரு பாசிச சக்தி. யாருக்கிட்ட உறவாடினாலும் அதை காலி பண்ணிடுவாங்க. அதுக்கு பல முதும்னா தேனி மாவட்டம் கம்பத்தில் பழனிசாமியின் வாகனத்தை முற்றுகையிட்ட பெண்கள். அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்ற பதாகைகளுடன் முழக்கம். ஆசிரியர் தினத்தையொட்டி டெல்லியில் நல்லாசிரியர் விருது வழங்கும் விழா. தமிழகத்தைச் சேர்ந்த 2 உட்பட 45 ஆசிரியர்களுக்கு விருது வழங்கி குடியரசுத் தலைவர் முர்மு கௌரவம். டாக்டர் ரேவதி பரமேஸ்வரன், CBSE தமிழ்நாடு. ஸ்ரீமதி விஜயலட்சுமி V, தமிழ்நாடு. ரஷ்யாவிடமிருந்து இந்தியா தொடர்ந்து கச்சா எண்ணெய் வாங்கும். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் உறுதி. இந்தியாவையும் ரஷ்யாவையும் சீனாவிடம் இழந்துவிட்டோம். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஆதங்கம். ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் பெரியாரின் உருவப்படத்தை திறந்து வைத்தார் முதல்வர் ஸ்டாலின். ஒரு இனத்திற்கே சுயமரியாதை உணர்வை ஊட்டிய பகுத்தறிவு பகலவன் பெரியார் என புகழாரம். கேரளாவிலும் தமிழகத்திலும் ஓணம் பண்டிகை உற்சாக கொண்டாட்டம். அத்தப்பூ கோலமிட்டு மாவேலி மன்னனை வரவேற்ற மக்கள். ₹10,000 நெருங்கியது 1 கிராம் ஆபரண தங்கம். சென்னையில் சவரனுக்கு ₹560 உயர்வு.
78,920 ரூபாய்க்கு விற்பனை. ஆடுதுறை பேரூராட்சி தலைவர் ம.க. ஸ்டாலினை பெட்ரோல் குண்டு வீசி கொல்ல முயற்சி என குற்றச்சாட்டு. சாலையில் டயர்களை கொளுத்தி பாமகவினர் மறியல் போராட்டம் நடத்தியதால் பதற்றம். ஆடுதுறை பேரூராட்சி தலைவர் ம.க. ஸ்டாலினுக்கு துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு வழங்க ராமதாஸ் வலியுறுத்தல். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு உச்சத்தை அடைந்து விட்டதாக அன்புமணி குற்றச்சாட்டு. டெல்லி யமுனை ஆற்றில் கரை புரளும் வெள்ளம். குடியிருப்பு பகுதிகளில் தண்ணீர் சூழ்ந்ததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. மகாராஷ்டிராவில் சட்டவிரோத மணல் அகழ்வை தடுக்க முயன்ற விவகாரம். பெண் ஐபிஎஸ் அதிகாரிக்கும் துணை முதல்வர் அஜித் பவாருக்கும் இடையே தொலைபேசியில் வாக்குவாதம். हेलो, आपको कॉल आएगा. ठीक है सर. मेरा चेहरा तो आपको समझ में आएगा ना. ठीक है सर. इतना आपको डेयरिंग हुआ है क्या? सर मेरे को कार्रवाई जो किया है मुझे कैसे पता है सर? पीसीएम सर मुझे पता नहीं है ना सर. मैं